ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக. எதற்காக ஸ்ரீ ஆஞ்சநேயர் பகவானை வழிபட வேண்டும்? ஏன் ஆஞ்சநேய சுவாமிக்கு வெண்ணைக்காப்பு சாட்டப்படுகிறது? எதற்காக ஸ்ரீ ஆஞ்சநேய பகவானுக்கு வெற்றிலை மாலை சாட்டப்படுகிறது? எதற்காக ஸ்ரீ ஆஞ்சநேய பகவானுக்கு வடமாலை சாற்றப்படுகிறது? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரிந்து கொள்ளும் முன் லக்ஷ்மி கடாக்ஷா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த வீடியோவிற்கு லைக் மற்றும் கமெண்ட் செய்து உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கவும், இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து இந்த விஷயத்தை அவர்களும் தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் உதவுங்கள். சரி, ஸ்ரீ சனீஸ்வர பகவான் மனிதனாக பிறந்த அத்தனை பேரையும் 7.5 வருடங்கள் கொடுத்துள்ளார். ராமபிரானையே 7.5 வருடங்கள் பிடித்து 14 வருடங்கள் காட்டுக்கு அனுப்பினார். இப்படி இருக்கும் பட்சத்தில் சனீஸ்வர பகவான் மனிதரூபமாக இருக்கும் ஸ்ரீ ஆஞ்சநேய பகவானை பிடிப்பதற்காக 7.5 வருடங்கள் பிடிப்பதற்காக வருகிறார். அப்படி வரப்போ இவர் ஆஞ்சநேய பகவான் குரங்கின் சுரூபம், அவரை யாராலையும் முடிக்க முடியாது. ராமபிரானை தவிர வேற யாராலையும் அவரை கட்டுப்படுத்த முடியாது. அப்படி இருக்கிறப்போ இவர் சனீஸ்வர பகவான் உன்னை பிடிக்கணும் நெல்லுப்பான்னு கேட்குறாரு. முடியவே முடியாது. ஓடுறார், தாவறார், மரத்துக்கு மரம் தாவறார், ஓடுறார், குதிக்கிறார். சனீஸ்வர பகவானும் முடியல. சனீஸ்வர பகவான் சொல்கிறார், நான் எனக்கு ஹெட்டு பரமேஸ்வரன், நான் அவருக்கு பதில் சொல்லணும், கணக்கு காட்டணும். இத்தனை பேரை பிடிச்சிருக்கேன், இத்தனை பேரை விட்டுருக்கேன், இத்தனை பேரை பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லணும். அதனால் நீ நில்லுப்பா, தயவுசெய்து நான் பிடிச்சே ஆகணும்னு ஸ்ரீ ஆஞ்சநேய பகவான்கிட்ட சனீஸ்வர பகவான் கேட்கிறார். இவர் ஓடிண்டே இருக்கார். சரி, ஒரு கட்டத்தில் முடிவுக்கு வருது. சரி, நான் பிடிச்சிக்கோ, ஆனால் 2 நிபந்தனை. ஒன்று, என்னை சேவிக்க வர பக்தர்களை நீ அதிகமாக துன்புறுத்தக்கூடாது, சனி தோஷத்திலேருந்து விலக்கு கொடுக்கணும், அவளை எந்தவித தொந்தரவும் நீ செய்யப்படாது அப்படின்னு ஒரு நிபந்தனை. 2வது நிபந்தனை, 7.5 வருடங்கள்லாம் அப்படி விடாது, நீ 7.5 நாழிகை வேணா முடிச்சுன்னு கணக்கு காட்டியோ, அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்ற. இது என்னடா இது இப்படி இருக்கு? வழியில் இருக்குது. சனீஸ்வர பகவானும் முடியல, ஓடிட்டே இருக்கார், பின்னாடியே ஓடுறாரு, முடியல, டயர்ட் ஆகிட்டார் சனீஸ்வர பகவானும். சரி, இவர் சொல்கிற நிபந்தனைக்கு நம்ம ஒத்துப்போம் அப்படின்னு ஒத்துக்கிறார். அதனால தான் ஸ்ரீ ஆஞ்சநேய பகவானை சேவிக்கும் பொழுது சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் அதிகமாக நமக்கு இருக்காது அப்படின்னு ஒரு கருத்து நிலவுகிறது. சரி, இப்போ எதற்காக ஸ்ரீ ஆஞ்சநேய பகவானுக்கு வெண்ணைக்காப்பு சாத்திரம்? ஸ்ரீ ஆஞ்சநேய பகவான் இலங்கைக்கு சென்று சீதா பிராட்டியை சந்திக்கும் முன் அங்கே உள்ள அரக்கர்கள், ராவணனுடைய உதவியாளர்கள்லாம் என்ன பண்ணுறான்னா, ஸ்ரீ ஆஞ்சநேயனுடைய வாளில் துணியை சுற்றி தீயை வச்சுடுறான். அப்போ ஸ்ரீ ஆஞ்சநேய பகவான் இலங்கை உள்ள அந்த வாழை, இந்த சூட்டான வாழெல்லாம் ஓடி கடலில் போய் குதிச்சுடுறார். அப்போ உடம்பெல்லாம் ஒரே அனல் ஆகிடுறது, உடம்பெல்லாம் கொஞ்சம் அனல், உடம்பெல்லாம் அப்படியே உஷ்ணமாகிடும். அப்போது அந்த வெண்ணைக்காப்பு சாத்திரப்போ அந்த உடல் உஷ்ணம் அடங்கி ஆஞ்சநேய பகவான் நமக்கு அருள் புரிவார், உடம்பு ஆரோக்கியத்தை கொடுப்பார், உஷ்ணமான ஏற்படுற வியாதிகளை தடுப்பார்ங்கிறதால வெண்ணைக்காப்பு சாத்திரம். அதே போல் வெற்றிலை மாலை எதுக்கு சாத்திரம்னா, ஸ்ரீ ஆஞ்சநேய பகவான் இலங்கைக்கு போகிறப்போ அங்கே உள்ள வெற்றிலை கொடிகள் நிறையா இருக்கும். அந்த வெற்றிலை கொடிகள்லாம் பூந்து வெளியில் போய் இந்த வெற்றிலை கொடிகள்லாம் சரி செஞ்சுட்டு இவர் போய் சீதா பிராட்டியை பார்க்குற, வெற்றி கொள்கிற வெற்றிலை கொடிகளை அறுத்து சீதா பிராட்டியை பார்த்து வெற்றி கொள்கிறார். அதனால் வெற்றிலை மாலை சாற்றும் போது நமக்கு நினைத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் என்பதற்காக ஸ்ரீ ஆஞ்சநேய பகவானுக்கு வெற்றிலை மாலை சாற்றப்படுகிறது. சரி, வடமாலை எதுக்கு ஆஞ்சநேய பகவானுக்கு சாத்திரம்? உளுந்துங்கிறது ஒரு உடம்புல எலும்புக்கு தெம்பு கொடுக்கக்கூடியது, ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. உடம்பு பலமாக்கிறதுக்காக உளுந்து இருக்கும். அதே போல் கருப்பு உளுந்து ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு உகந்த தானியமாகவும் கருதப்படுகிறது. இப்படி உளுந்து சார்ந்தப்போ
நமக்கு உடல் வலிமையும் எலும்பை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக்கிறதுக்கும் தேவைப்படுறது. அப்படி கருப்பு உளுந்துல ஸ்ரீ ஆஞ்சநேய பகவானுக்கு வடமாலை சாற்றும்போது ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய தாக்கத்திலிருந்து நம்ம கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம். அப்படிங்கிறதால தான் ஆஞ்சநேய பகவானுக்கு வடமாலை சாட்டுகிறோம். சுபம்.